எதையுமே இல்லாமல் தன் பேர் எடுக்கணுன்னே ஒரு கொலை பண்ணுறவனுங்களாம் இப்போ இருக்கானுங்க. தெரியல, ப்ரொஃபைலை ஏற்றிக்கணும். பொல்லாதவன்றதே வந்து நம்ம மாலைக்கன் செல்வத்தோட ஸ்டோரி தான். ஓகே, இந்த கிஷோர் அந்த செல்வம்ன்றது அவர் தான். பட் அந்த மாதிரிலாம் மாலைக்கன் செல்வம் பண்ணாரான்றதெல்லாம் தெரியாது. ஆற்காடு சுரேஷோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா முதல் கொலையெல்லாம் அங்கே ஆற்காடு பக்கத்தில் தன்னோட தங்கச்சியை ஒருத்தன் வந்து தவறாக ஏதோ பண்ணிட்டான்றதுக்காக அவன் தலையை எடுத்துகிட்டு போய் மரத்து மேலேயே உட்காந்துட்டு இறங்காத நபர். தமிழகத்தில் சென்னையில் 6 பாரை கண்ட்ரோலில் வச்சுருந்த ஒரே ரவுடி சமூக வலைதளத்தில் எங்கேயுமே அவர் ஃபோட்டோவை கண்டுபிடிக்க முடியாது. வருண் டாக்ஸில் இன்றைக்கி வந்து கேங்ஸ்டர் சைக்காலஜி பார்ட் 2 எடுக்க போகிறேன். இதுக்கு நான் வந்து பண்ண முயற்சி வந்து எவ்வளோ நாள்னு சொல்லிட்டு எனக்கு தான் தெரியும். ஏன்னா வந்து சில நேரத்தில் 2 பேருக்குமே இதை பற்றி பேசணும்னா ஆவல் ஆசை முடிவு இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா நடக்கணும்னு இருந்தால் தான் நடக்கும். அதுக்கு வந்து ரொம்ப எக்ஸாம்பிள் தான் இந்த எபிசோடு. போன எபிசோடு வந்து ரொம்ப கம்மி பேர் பார்த்துருந்தாலும் அதை பற்றின கமெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அந்த கேங்ஸ்டர் அப்படிங்கிற அந்த டாபிக் பற்றி அணுகுன அந்த முறை அந்த அந்த எந்த ஆங்கிள்லேருந்து அதை பேசணும் அப்படிங்கிறதுனா தொடர்ந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரும்பி கேட்டுக்கிறதுனால திருப்பியும் வந்திருக்கிறது நம்மளோட விமலேஸ்வரன் சார். வணக்கம் சார். வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் கமிங் பேக். ப்ரெஸ் கிளப்பில் ஜென்ரல் செக்ரட்டரியாக இருக்கீங்க. ப்ளஸ் இந்த மாதிரி க்ரைம் சம்மந்தப்பட்டும் நிறையா விஷயங்கள் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேசினது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸாக நிறைய பேர்கிட்ட வந்து ரீச் ஆச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட வந்து பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இதை பற்றி வந்து பேசியிருந்தாங்க. ஸோ தொடர்ந்து பண்ணணும் அப்படிங்கிற ஆசையில் இன்றைக்கி நான் உங்ககிட்ட எதை பற்றி கேட்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன்னா, போன வாட்டி நம்ம கேங்ஸ்டர்லாம் எப்படி உருவாகிறாங்க, ஏன் ஒரு மாணவன் கேங்ஸ்டராக ஆகிறான், ஒரு ஆண் மகன் ஏன் வந்து இந்த ரவுடிசம் பாதையில் ஈர்க்கப்படுறான், சினிமா எவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து முக்கியமான விஷயங்கள் பேசியிருந்தோம். இன்றைக்கி அப்படி நிறைய விஷயங்கள் இல்லாமல் ஒரே டாபிக் பேசினா நம்ம இன்னும் பேசுறதுக்கு நிறையா இருக்குல்ல, ஒரு எபிசோடாக போகலான்னு பார்த்தேன். இன்றைக்கி நீங்கள் சொல்லுங்கள் சார். அது பொருள் எடுத்தவன் பொருளால் தான் முடிவு அப்படின்வாங்க. இங்கிலீஷில் வந்து லிவ் பை த ஸ்வர்ட் டை பை த ஸ்வர்ட். ஸோ ஆனாலப்பட்ட ரவுடியாக இருந்தாலும் எப்பேற்பட்ட ஆளுங்களை கட்டுப்படுத்தி இருந்தாலும் எவ்வளோ பேரை போட்டிருந்தாலும் சென்னையே ஆட்டி படைச்சிருந்தாலும் இல்லை தமிழ்நாட்டில் எந்த மதுரையாக இருக்கட்டும் இல்லை திருநெல்வேலியாக இருக்கட்டும் அங்கே வந்து அவங்க மாஸ் போட்டு சீன் காட்டியிருந்தாலும் கடைசியில் வந்து அவங்களோட முடிவுலாம் ரொம்ப கொடூரமாக இருக்கே சார். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஆனால் இதோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத நீங்களே சொல்லிடுங்க சார். நிச்சயமாக ஏன்னு கேட்டால் நம்ம நிறைய நேர்காணலில் வந்து கேங்ஸ்டர்களை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். நாமும் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய இன்டர்வியூ ஒன்று கொடுத்தோம். ஆமாம். இதை வந்து எதுக்கு நம்ம கொடுக்குறோம்னு கேட்டால் இது ஒரு அவேர்னஸ்க்காக தான். இந்த மாதிரி ரவுடிலாம் இருந்தாங்க, இந்த மாதிரி இறந்துட்டாங்கன்ட்டு. ஆனால் அதை பார்க்குறவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த வளர்ந்து வரவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம என்னவோ கேங்ஸ்டருக்கு வந்து ஃபேவராக பேசுகிற மாதிரி எல்லாரும் ரவுடி ஆகுங்கன்னு சொல்கிற மாதிரி. சார் ஒரு எடிட்டில் என்ன தெரியுமா பண்ணாங்க, நீங்கள் ஒருத்தரை பற்றி சொல்லியிருக்கீங்க, அதை சொல்கிறத 20 செகண்ட் போட்டாங்க, மீதி 30 செகண்ட் என்ன தெரியுமா வருது, அவங்க அண்ணனை பற்றி கானா பாட்டு பாடி அதை வந்து இணைச்சிடறாங்க வச்சுட்டு. அதாவது ஒரு பிரபல ரவுடியை பற்றி நான் பேசியிருந்தேன். அவர் இப்படி மோசமானவர், இவ்வளோ மோசமானவர், அவர் எதுக்கு இந்த கட்சியில் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது அவர் உடனடியாக ஒரு 500 பேரை க்ரௌடை கூட்டிட்டு வரக்கூடிய நபர் அப்படின்னு நான் சொன்னதை அவங்க மிஸ்ஸஸ் அதை மட்டும் கிராப் பண்ணி தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்காங்க. அப்போது நான் அவர் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறது போய் சேரலை. அதனால் சரி நம்மளோட தாட் ப்ராசஸை கொஞ்சம் மாற்றலாம் தான் நம்ம வந்து கிட்டத்தட்ட 2 மாதமாக வந்து இதுக்கு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா இதுக்கு வந்து ஒரு எபிசோடில் இதுக்கு வந்து இது தொடர்ந்து போயிட்டே, இது வந்து சீரீஸ் தான். இதோட ஃபஸ்ட்டு பார்ட்டாக கூட வச்சுக்கலாம், இல்லை வெப் சீரிஸோட இது சீரீஸோட ஃபஸ்ட்டு எபிசோட கூட வச்சுக்கலாம். என்னென்னா ரொம்ப பழைய டைலாக் தான், கத்தி எடுத்தவனும் கத்தியில் சாவு. இது ரொம்ப பழைய டைலாக். ஆனால் இந்த டைலாக் வந்து எவர் கிரீன் டைலாக் தான். இது எப்பயுமே இன் ஃபியூச்சர் நமக்கு பிறகும் இது வந்து எவர் கிரீன் டைலாக் தான். கத்தி எடுத்தவனும் கத்தியில் சாவு அப்படின்னா அது இப்போ நவீன காலத்துக்கு தகுந்த மாதிரி துப்பாக்கியில் கூட சாவாக இருக்கும் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை, தமிழகம், சென்னையில் வந்து 1979 முன்னாடிலாம் ரவுடிங்களே கிடையாது. வட சென்னையில் ஒருத்தரை வந்து கர்ப்பிணி மனைவியோடு வந்துக்கிட்டு இருக்கும்போது வட சென்னையில் ஒருத்தரை கொலை பண்ணுறாங்க. அதுதான் வந்து 1979 வந்து அவர் தான் முதல் கொலை. அப்போ தான் ரவுடிங்களுக்குள்ள ஒரு கொலை நடக்குது. ஓகே. அதுக்கு பிறகு தான் அங்கங்கே ரவுடிகள் கடந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா 79னா 89, 99, 2009, 2019 இப்போ ஒரு 43, 45 ஆண்டுகள். அதாவது சராசரி கணக்கு பண்ணால் நம்ம 2 பேரோட வயதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் இந்த ரவுடிகளோட ஆளுமை ஜாஸ்தியாகிடுச்சு. 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரவுடி எப்படி செத்தாங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ வர ரவுடிங்க அதை நினைவு மறந்துடுறாங்க. அவங்களுக்கு நினைவூட்டுறதுக்காக தான் இந்த வீடியோவாக இருக்கும். ஏன்னு கேட்டால் அதாவது பேப்பர் ரவுடிகளும் சரி,
பேப்பரில் வந்த ரவுடிகளும் சரி, எல்லா ரவுடிகளுக்கும் மரணம் இயற்கையாக நடைபெறலை. ஒன்று கொலை, நோய் பாதிப்பு, இல்லை காவல்துறையால் பாதிக்கப்பட்டு இறந்துருது, இப்படி தான் இருக்காங்க. உதாரணமாக நம்ம சென்னையில் இருக்கோம். நம்மளால் தமிழ்நாட்டில் இருக்க இந்த 39 டிஸ்ட்ரிக்டில் இருக்க ரவுடிகளை பற்றியும் நம்மளால் பேச முடியும், தரவுகளோட பேச முடியும். அப்படின்னாலும் ஒவ்வொரு ரவுடியும் தன்னை பற்றி பேசுகிறாரேன்ட்டு அதை சாதகமாக அவங்க எடுத்துக்கக்கூடாது. அதனால் இப்போ நம்ம எந்த ரவுடியும் பற்றி, நம்ம இருக்கிற ரவுடியை பற்றி நம்ம இப்போ பேச வேணாம். இந்த ஒரு நேர்காணல் செத்த ரவுடிகளை பற்றி பேசுவோம். சூப்பர். அது கொடூரமாக செத்த ரவுடிகளை பற்றி பேசணும்னு பார்த்தா, சென்னையே உழுக்குன ஒரு பிரபல ரவுடி ஒரு 2003 அதாவது என்கவுண்டரில் சாவடிக்கிறாங்க. வீரமணி எத்தனை கொலை பண்ணியிருப்பார். அந்த வீரமணி கூட இருந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது தென் சென்னை. வீரமணி பீச்சுன்றது அது ஒரு பார்ட். அப்போது தென் சென்னை மத்திய சென்னையாக இருந்தால் கூட வீரமணி அந்த ஒரு சம்பவம் 2003 ஒரு காவல்துறையால் என்கவுண்டர் பண்ணி சாகிறார். அது ஒரு நல்ல மரணம் கிடையாது, கரெக்டுங்களா? ஆமாம், ஓடுறாரு. அவருக்கு அதாவது போலீஸ் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் தானா இருந்தாலும் அவரை ஓடும்போது பிடிச்சாரா, வர வச்சு சுட்டாங்களா, இல்லை அவர் கடத்தல் பண்ணும்போது சுட்டாங்களான்னு, அவர் சாவு இயற்கை கிடையாது. எப்படியா இருந்தாலும் கொடூரமான சாவு தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதாவது திருந்தி வாழ்ந்த ரவுடி அப்படின்னு பார்த்தா 99% திருந்தி வாழ்ந்த ரவுடிகள் கிடையாது. 1% இருப்பாங்க. திருந்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையில் சொல்லிட்டு திருந்தாமையே அண்டர்வேர்ல்டில் சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களும் இயற்கை மரணம் அடைந்ததே கிடையாது. வீரமணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோட்டம் சேகர் எந்த ஏரியா சார்? இவர் தென் சென்னை தான். ஓகே. தோட்டம் சேர்னா பார்டர் தோட்டம், அதுதான் திருவல்லிக்கேணி. அதெல்லாம் அங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2002 அந்த சம்பவம், 2001 நடக்குது அந்த சம்பவம். அப்போது அந்த 2003 வீரமணி இறந்து போகிறாரு. 2001 இந்த சம்பவத்தை செய்யும் போது ஒரு 12 பேரை அதில் செய்கிறாங்க. அந்த 12 பேர் தான் சேர்ந்து தான் தோட்டம் சேகரை கொலை செய்கிறாங்க. ஒரு அரசியலில் ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக வீரமணி அணுகிறாங்க. எப்பவுமே பெரிய ரவுடி டைரெக்டாக இறங்கி போய் கன் எடுத்தோ இல்லை கத்தி எடுத்தோ கொலை பண்ணிட போகிறது கிடையாதுல்ல. அவங்களோட அசோசியேட்டை வச்சு தானே நீ இப்படி இந்த மாதிரி ஸ்கெட்ச் போட்டு கொடுக்கறது தானே. இப்படி இருக்கும்போது 2001 அவர் தோட்டம் சேகருக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குறாரு. 2003 அவரையே போலீஸ் ஸ்கெட்ச் போட்டு தூக்கிடுச்சு. அப்போது உன்னோட கிளைமேக்ஸ் எப்படி இருக்குது, கொடூரமாக இருக்குது. வீரமணி 1 முடிஞ்சு. 2000 அந்த 12 பேர் தோட்டம் சேகரை கொலை செய்கிறாங்க. அந்த 12 பேரில் அது கடைசி நபர் தான். அந்த 11, 12 பேரில் கடைசி நபர் தான் அப்போ இருந்த சின்ன பையன், 19 வயசு பையன்தான் மயிலை சிவகுமார். கெஸ் பண்ண நினச்சேன் சார். மயிலை சிவகுமார். அந்த தோட்டம் சேகர் சாகும்போது தோட்டம் சேகர் அதுக்கு முன்வினை விதைச்சிருப்பார். அதனால தான் அந்த முடிவு. விதைக்காம எதிர்வினை ஒரு இதுக்கு எதிர்வினை இல்லாமல் இருக்கவே இருக்காது. அவரை கொலை செய்யும் போது அவருடைய பையனுக்கு 2 வயது. 2001 அவரை சாகும்போது அவர் பையனுக்கு 2 வயது, குழந்தை. அதற்கு பிறகு அந்த 11 பேர் சாவுமே கிட்டத்தட்ட இயற்கை மரணம் கிடையாது. அந்த 11 பேர் சாவுமே. அப்போ கடைசி ஆள் சாவு மயிலை சிவகுமார். எத்தனை பேரை கொலை பண்ணியிருப்பார், இவ்வளோ பெரிய ரவுடி. அதாவது மயிலை சிவகுமார் ரவுடிங்க, எல்லாருக்கும் ஒரு கணக்கு இருக்கும், அவங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் இந்த ஜிகிர் தண்டா படத்தில் பார்த்துருப்பேன். நீ என்ன செய்த ஃபஸ்ட்டு, நான் என்ன செய்தேன், நான் முதல்ல எத்தனை கொலை செய்தேன், நான் எத்தனை கொலை செய்தேன், ஃபஸ்ட்டு கொலை இவனுக்காக பண்ணோம் அவனுக்காக பண்ணோன்னு. அதே மாதிரி ஒவ்வொரு ரவுடியும் தனக்கு மட்டும்தான் தெரியும் எத்தனை கொலையில் சேர்ந்து யார். இப்போ நம்ம எஃப்ஐஆரை படிக்கும்போது A1, A2, A3, A4 இருக்கும். இவங்க 4 பேருமே ரியல் அக்யூஸ்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? போலீஸ்காரங்களோட கதை திரைக்கதை வசனம் தான் அது இருக்கலாம். ரெண்டாவது இந்தா அவன் செய்துட்டான்ல, பொல்லாதவன் படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, இதில் பார்த்துருப்பீங்களா, வடசென்னையில் பார்த்துருப்பீங்களே, அந்த பசங்களை செய்தவன் யார், இன்னொருத்தனை போய் சரண்டர் ஆகிற அந்த மாதிரி அவங்க எத்தனை செய்திருக்காங்கன்னு வெளியே தெரினாலும் அவர் மேலே ஒரு 7-8 கொலை வழக்குகள், ஒரு 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கும்.
ஒரு ரவுடி பேரில் கூட குறைந்த வழக்குகள்லாம் கிடையாது. குறையாமல் 30 வழக்கு 40 வழக்கு மேலே தான் இருக்கும். கடைசியாக பாஜகவில் இணைந்த ரவுடிலாம் பார்த்தீங்கன்னா 200 வழக்கு. படப்பையை சேர்ந்தவர் தானே சார்? இல்லை, நெடுங்குன்றம் சூர்யா. ஒரு அவர் மேலே அவரே என்ன பண்ணார், என் மேலே 200க்கும் மேற்பட்ட வழக்கு இருந்துச்சு, பாதி வழக்கை முடிச்சிட்டேன், பாதி வழக்கு நான் நிரபராதி ஆகிட்டேன், பாதி வழக்கை விரைவில் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறது. அப்போ அதே மாதிரி மயிலை சிவகுமார் மேலே ஏராளமான வழக்குகள் இருந்தாலும் லைவில் இறங்கி அவர் எத்தனை பண்ணார், எத்தனை ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தாரு, எத்தனை பசங்க போட்டார், எத்தனை பசங்களை வச்சு போட்டாருன்னா தெரியாது. அவருக்கு தான் தெரியும். ஏதாவது அந்த பெரிய பெரிய ஆள்லாம் சொல்லுவாங்களே, எவ்வளோ சொத்துன்னு தெரியாது, கண்ணுக்கு தெரிஞ்சதை வச்சு பழைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி போலீஸ் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு மட்டும்தான் நம்ம இவர் மேலே இத்தனை கொலை வழக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கட் பண்ணால் 2001 மயிலை சிவகுமார் தோட்டம் சேகரை கொல்றதுல கடைசி குற்றவாளியாக இருக்கார். அப்பா அவங்க பையனுக்கு 2 வயசு. 2021 மார்ச் மாதம் 4ஆம் தேதி அதே 2 வயசு பையன் 22 வயசில் தன்னோட அப்பாவை கண்ண சிவகுமாரை கொடூரமாக கொலை பண்ணுறான். அழகுராஜா இல்லை அந்த பையன் பேர்? அசோக் நகரில் தன்னுடைய வழக்கறிஞர்கிட்ட 10 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன், அந்த 10 லட்ச ரூபா வாங்க வராரு. அவன் அதுக்கு முன்னாடி 2-3 முறை அட்டம் பண்ணுறானுங்க. அவங்க 2-3 பேர் லோக்கலில் வச்சு அட்டன் பண்ணுறான். அவனால் முடியலை. என்கிட்ட சிவகுமாரோட வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்குது. யார் ஸ்கெட்ச் போட்டாலும் இவங்க போடுறதுக்கு முன்னாடி அது சிவகுமாருக்கு போயிடுது. அப்போ இதுக்கு முன்னாடி சிவகுமார் என்ன பண்ணுறான் அப்படின்றத நான் அடுத்து சொல்கிறேன். உடனே என்ன ஆகிடுது, அதே 20 ஆண்டுகள் கழித்து சிவகுமாரை அப்போது அப்பாவை கொண்டவங்கள கொலை பண்ணணும். அப்போ அதுக்கு நம்மளுக்கு ஒரு கை குறையுது. அப்போ அந்த கை சரியான கையாக இருக்கணும். சென்னையில் யாருக்கு சொன்னாலும் ஒரு ஆள் போட்டுறாங்க, லீக் ஆகிடுது. அப்போது பெரிய ரவுடி ஆகணும்னு ஒரு ஆசை. அப்போது ரவுடி ஆகணும்னு ஒரு ஆசைப்படுறான். இப்போ லேட்டஸ்ட்டாக கூட ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன், நீ எந்த ஒரு ஊரில் இருக்கவனுக்கும் சென்னையில் பெரிய ரவுடி ஆகணும்னு ஆசைப்படுவான். ஏன்னா இங்கே ஒரு மாசு, இங்கே பைசா அதிகமாக இருக்கும், பேர் அதிகமாக கிடைக்கும். இருக்கலாம். நீங்கள் காவல்துறையில் எடுத்துட்டிங்கன்னா எங்கே எஸ்பியாக இருந்தாலும் சென்னை சிட்டி கமிஷனராக இருக்கணும்னு ஒரு ஆசைப்படுவாங்கல்ல. சென்னையிலையும் ஏதாவது ஸ்டேஷன்னா பாண்டி பஜார் ஸ்டேஷன் தான் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணுறாரு, மதுரை பாலா வந்து ரவுடியாக வளர்ந்துக்கிட்டு வரான். அப்போது அதாவது கூலிக்கு கொலை பண்ணுறது ஒன்று, கூலிக்கு இவங்களை கொலை பண்ணிடணும். சரி, என்னுடைய நண்பருக்கு துரோகம் பண்ணிட்டான், என் நண்பனுக்காக ஒருத்தரை கொலை பண்ணுறேன்னு ஒரு வகை இருக்கலாம் பழக்கத்துக்கு. இல்லை, என் சகோதரியோ என் சகோதரனையோ யாரோ ஒருத்தரை துன்புறுத்திட்டான், என் சகோதரி யாராவது கெடுத்துட்டான், ஏதோ வாழ்க்கை ஏதோ பண்ணிட்டான், அவனை வெட்டுறோம். இல்லை, என் சொத்தை அபகரிச்சிட்டான், அவனை வெட்டுறான். இதெல்லாம் வேறு. பணத்துக்காக வேலை பட்டுருவான். என்னோட குருநாதருக்கு எதிரியாக இருப்பான். இல்லை அவன் ரொம்ப டார்ச்சல் கொடுத்துட்ருக்கான் என் ஃப்ரெண்டுக்கு, என் ஃப்ரெண்டோட எதிரி எனக்கு எதிரி, ஏதாவது ஒன்று இருக்கணும். எதையுமே இல்லாமல் தன் பேர் எடுக்கணுன்னே ஒரு கொலை பண்ணுறவனுங்களாம் இப்போ இருக்கானுங்க. தெரியல, ப்ரொஃபைலை ஏற்றிக்கணும். யார்? அப்போ ஒரு சின்ன படம், ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்க, நீங்கள் ஹீரோவா வில்லனா அப்படின்னு கேட்பாங்க. நான் வில்லன் தான். ஓ வில்லன், ஆமாம், ஏன் வில்லன்றீங்க அப்படின்னா, ஆமாம் பெரிய ஆளே தானே நம்மளும் பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி. ஒரு பெரிய ரவுடியை போட்டோன்னா அந்த இடத்துக்கு யார் போட்டான்னும் போது ரோடு தமிழ்நாடு ஃபுல்லாக இவர் தான் போட்டாருன்னா அதில் ஒரு கிரேடர் வந்துடுதுல்ல. இந்த மதுரை பாலாவா சார்? அப்படி வரவர் தான் மதுரை பாலா. ஆல்ரெடி பல சம்பவங்கள் ஈடுபட்டிருக்க நபர் தான். மதுரை பாலாவை கூட சேர்த்துக்கிட்டு இந்த சிவகுமாரை போடுறாங்க. இப்போ மதுரை பாலாவுக்கு லைஃபு ஜெயிலில் இருக்காப்புல, அப்பீல் போவான், அடுத்தடுத்து போவான், அப்பீல் போவான், அதெல்லாம் இருக்குது. சிவகுமார் எப்படி கொடூரமாக கொலை பண்ணிட்டார். இந்த சிவகுமார் எப்படி கொலை பண்ணுறார்? இது தென்சென்னையில் நடந்த கொலை. இந்த சிவகுமார் என்ன பண்ணுறாரு, தன் யார் மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்ட பெரிய மகேஷை இவர் கொலை பண்ணுறாரு. பெரிய மகேஷ் வந்து இவரை கொலை பண்ணணும்னு முயற்சி பண்ணுறாரு. அப்போது சிவகுமாருக்கு தெரிஞ்ச ஒரு நபரை கூப்பிட்றாரு. டேய், அவன் எங்கே போகிறான்னு பாரு, அவனை கரெக்டாக ஸ்கெட்சு போட்டு கொடு, நான் அவனை தூக்கிடுறேன் அப்படின்னு பெரிய மகேஷ் சொல்கிறார். ஏன்னுட்டா அவன் சின்ன பையன், நான் இந்த ஏரியாவில் இவ்வளோ மாசான ஆள். ஏன்னு கேட்டால் சிவகுமாருக்கே வந்து ஒரு ரோல் மாடல் மாதிரி மகேஷ் தான். அதாவது வீரமணியோட லாஸ்ட்டு சிஷியன். வீரமணி 2003 இறந்துட்டார். அப்போது 20 வயசு 21 வயசு தான் இருக்கும் சிவகுமாருக்கு. அப்போ சிவகுமார் வந்து வளரும்போது ஒரே உரையில் 2 கத்தி இருக்காதுல்ல. அப்போ ஒரே பகுதியில் இருக்க முடியாது. என்னடா நம்ம ஏரியாவில் ஒருத்தன் வளர்ந்துட்டு போகிறான்னு மகேஷுக்கும் ஆகாமல் இருக்குது. அப்போது காவல்துறையோட பலம் வந்து சிவகுமார் கூடிக்கிட்டே போகுது, காவல்துறையோட ஆதரவு கூடிக்கிட்டே போகுது. அப்போ காவல்துறை கூப்பிட்டு சொல்லுது, நீங்கள் இருக்காத, நீங்கள் வந்தானா 2 பேருக்குள்ளே லாண்ட் ஆர்டர் பிரச்சனை வருது, ஒன்று ரிமாண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுது, உண்மையில ஏராளமான வழக்கு இருக்குது, நீ தான் பெரிய ரவுடியாக இருக்க, நீ வந்து வெளியே போயிடு அப்படின்னும் போது அவர் வராமே இருக்கார். லோக்கலுக்கே வராமல் இருக்கார், உள்ளூருக்கே வராமல், ஏரியாக்கே வராமல் இருக்கார். இந்த நேரத்தில் ஒருத்தர் வச்சு ஸ்கெட்சு போகிறார். இது சிவகுமாருக்கு தெரியுது. அப்போ சிவகுமார் சொல்கிறார், ஓ அப்படியா, சரி, அவருக்கு உண்டான பாஷையில் சொல்கிறார், நீ ஏன் அவங்ககிட்ட போ,
நான் வந்து இந்த ஏரியா இந்த ஒரு ஊரை சொல்லி அந்த ஊரில் ஒரு கோழி வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லு. ரவுடிங்களோட கோழினா யாரும் தெரியும். அதாவது அவர் சொல்கிறார் கோழி வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லு. அப்போ என்ன பண்ணார், அவர் போய் அப்படியே சொல்கிறார், சார் ஆனால் இந்த மாதிரி சிவகுமார் இந்த இடத்த கோழி வீட்டுக்கு இந்த மணிக்கு போகிறோம். அப்படியே அங்கே வச்சு அவனை தூக்கிடலான்ட்டு. ஆனால் சிவகுமார் அங்கே போகிறதே வந்து இவர் அங்கே வருவாரும் போடலான்றது ரிவர்ஸ். அதுக்கு முன்னாடியே சிவகுமார் வந்து இதே பெரிய மகேஷோட மச்சானையும் இன்னொரு பையன் பில்லா ஒரு பையனையும் இன்னும் 2 பசங்களையும் அதே ஏரியாவில் வச்சு டபுள் மர்டர் பேசக்கூடிய பெரிய பிரபலமாக வந்து கொலை ஓட்டை உடச்சி உள்ளே இறங்கி சிவகுமார் போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டானுங்க, சிவகுமாரை மூஞ்சிலெலாம் கொடுமையாக வெட்டி போட்டு, சிவகுமார் கொஞ்சம் அழகான நபர் தான், வெட்டி மூஞ்சியை வெட்டி போட்டுட்டு போயிட்டாங்க. அவங்களோட கெட்ட நேரமோ சிவகுமாரோட நல்ல நேரமோ சிவகுமார் சாகலை பழிச்சிட்டாரு. அதுக்கு பிறகு தான் சிவகுமார் வந்து பெரிய மகேஷுக்கு ரூட் எடுக்கிறாப்புல. அப்போது பெரிய மகேஷையும் போட்டோன்னா சிவகுமார் ரூட்டு கிளியர் ஆகிடுச்சு. அப்போது இதில் நீங்கள் ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாரு, தோட்டம் சேகரை போட்ட கடைசி அசோசியேட். தோட்டம் சேகருக்கும் சிவகுமாருக்கும் முன்பின் பகையா கிடையாது. வீரமணிக்கும் தோட்டம் சேகருக்கும் ஏதாவது ஒன்று இல்லை, நேரடி பகை இல்லை. இன்னொரு நபர் தேர்ட் பர்சனுக்கு தோட்டம் சேகருக்கும் ஆகலை. அந்த தேர்ட் பர்சன் வீரமணிக்கிட்ட போகுது, வீரமணி ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குறாரு, இவரை காலி பண்ணுறாரு. அப்போ சிவகுமாருக்கும் தோட்டசேகருக்கும் எந்த பகையும் கிடையாது. பெரிய மகேஷுக்கும் சிவகுமாருக்கும் தொழில் போட்டி இருந்திருக்கும். ஆனால் அந்த பெரிய மகேஷ் கூட இருந்த 2 பேரையும் சிவகுமார் போட்டாப்புல. அப்போ சிவகுமாரோட சாவு எப்படி இருந்துச்சு? பெரிய மகேஷை கொலை பண்ணி நேஷ்னல் ஹைவேல போட்டுட்டு போயிட்டாப்புல சிவகுமார். பப்ளிக் டிஸ்பிளேல போட்டு போயிட்டார். அப்படியே வந்தீங்கன்னா சிவகுமார் செத்துட்டாலா? இப்போ 3 ரவுடி, பெரிய ரவுடி 3 பேர் செத்துட்டாங்க. 4வது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரவுடி மாதிரி பேர் எடுத்தவங்க கடைசி வரைக்கும் ஒருத்தரை கூட அடிக்கலை. இவங்கெல்லாம் ரவுடி. இப்போ நான் சொன்னவங்க வந்து பெரிய மகேஷ் ரவுடிங்க, சிவகுமார் ரவுடி, வீரமணி ரவுடி. ரவுடின்னு பேர் எடுத்த நானும் ஜெயிலுக்கு போகிறேன் ரவுடின்னு பேர் எடுத்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுற ஜிம்மி ஏழுமலை. ஓகே, ஜிம்மி ஏழுமலையே தென்சென்னை தவிர ஒரு டைமில் யாருக்கும் தெரியாது, இப்போ யாருக்குமே தெரியாது, அப்பயும் யாருக்கும் தெரியாதுன்னு வச்சுங்க. அப்போ தென்சென்னையில் மட்டும் தான் தெரியும். ஆனால் ஒரு ஜிம்மு வச்சுக்கிட்டு நம்ம கெனால், இப்போ மத்திய கைலாஷ் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கலாம், அதுக்கு ஆப்போசிட்டாக அந்த கெனால் ஓரமாக ஒரு ஜிம்மு வச்சுட்டு அவர் கட்ட பஞ்சாயத்து பொலிட்டிக்கல் ஆமாம் ஒரு இப்போ இருக்க ஆளுங்கட்சி திமுக ஒரு பொறுப்பில் இருந்துக்கிட்டு அப்படியே ஒரு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருந்தார். கடைசி வரைக்கும் யாரையுமே அடித்ததே கிடையாது. அவரையும் கொலை பண்ணாங்க. ஆனால் கட்ட பஞ்சாயத்து நீ ஏதோ ஒரு கொலைக்கு மறைமுகமாக பண்ணியிருப்ப, காரணமாக இருந்திருப்ப. எதிர்வினை இல்லாமல் ஒன்று நடக்கவே நடக்காது. ரவுடிங்களுக்கும் ஒரு எத்திக்ஸ் வேணும்ல, எல்லாருக்கும் ஒரு எத்திக்ஸ் வேணும். அப்போ அவர் கூட இருந்தவர் ரவுடி பாஸ்கர், அவரும் கொலை பண்ணி தான் கொண்டாங்க பாஸ்கர். அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு சிவா, அடையாரில் ருக்மன் நகர் சிவான்னு சொல்லிட்டு, அந்த சிவாவை வந்து ஒரு கொலை 2009 ஒரு பெரிய கொலை பண்ணுறாங்க. அவனும் அந்த வளர்ந்து வர ரவுடி. அவங்கெல்லாம் இப்போ இருந்தாங்கன்னா பெரிய ரவுடி ஆகிருப்பாங்க. அதனால தான் காலம் அவங்கள அப்போவே போட்டுருச்சு. 2009 போட்ட உடனே அப்போ அதில் வந்து கந்தன் ஒருத்தர் போடுறார். கந்தன் அவர் வந்து திருவான்மூர் கந்தன் வாங்க. 2009 அந்த சம்மந்தப்பட்ட கந்தனை வந்து 2014 திருவான்மூரில் பெரிய மோடுறது கந்தன் சொல்லிட்டு. அந்த கந்தன் இப்போ கூட நீங்கள் ஆனால் கந்தனம் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போயும் அவரை போய் கேட்டால் கந்தனம் நிறைய பேர் அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க மொத்த ரவுடிகளும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசக்கூடிய ஒரு மீட்டிங் போடுவாப்பில் கூப்பிட்டு. இப்போ இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைனா, இப்போ உங்கள் லிமிட்டில் அவர் வர்றார், அவர் லிமிட்டில் வர்றாரு, இவங்களுக்குலாம் காம்பஸ் ஒன்று இருக்கும்ல, எங்கே சுற்றினாலும். இப்போது அந்த பக்கம் ஒரு ரவுடி இருக்கார், அதை நான் கிளைமேக்ஸில் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ரவுடி கிட்ட ஒருத்தர் இருந்தார், அவர் இப்போயும் இருக்கிறாரு. அவர் வந்து ரொம்ப ஏஜ்டாகி திருந்தி எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கார், ரொம்ப திருந்தி விட்டுட்டு இருக்காரு. சிஜி காலனி ரவின்னு சொல்லிட்டு. ஓகே, சிஜி காலனி ரவி. ஆமாம், சொக்கலிங்க கிராமணி ஸ்ட்ரீட்டு தான் அது பேர். சொக்கலிங்க கிராமணி ஸ்ட்ரீட், அதான் சிஜி காலனி ரவின்னு சொல்லிட்டு. அவருக்கு இப்போ 70 வயசு மேலே இருக்கும். அவர் அப்படியே திருந்தி விட்டுட்டார். அவர் வந்து இந்த மத்திய சென்னை, வட சென்னை, காஞ்சிபுரம் ரவுடிங்களை மொத்த பேரையும் கண்ட்ரோலில் கூப்பிட்டு இவங்களுக்கு எல்லாரையும் உட்கார வச்சு, ஏன்னா இவங்களுக்கு பிரச்சனை அவங்களுக்குள்ளே உட்கார வச்சு பேசக்கூடிய ஒரு நபராக இருந்தார். அந்த மாதிரி இங்கே கந்தன் வந்து இந்த ஏரியாவில் ஒரு திருவான்மூர் கந்தனை 2014 போட்டான். இப்போது பெரிய ரவுடி பார்த்தீங்கன்னா வீரமணி, பெரிய மகேஷ், பழைய செட்டு போய் சிவகுமார், இவங்க பெரிய ரவுடி. இவங்களாம் A+. ஜிம்மி ஏழுமலையெல்லாம் ரவுடி கிடையாது, ஒருத்தர் கூட வெட்டினது இல்லையா, ஒருத்தர் கூட அடித்தது கிடையாது. கட்ட பஞ்சாயத்து அவருக்கு கீழே பாஸ்கர்னு ஒருத்தர்,
அதுக்கப்புறம் அந்த அடையார் சிவா, அதில் கந்தன், திருவான்மூர் கந்தன் வந்து அவரு ரொம்ப வேல்யூவான நபர் அவர் இந்த நாளுக்கு. இப்போ 7 பேர், இவங்க 7 பேருமே நேச்சுரல் டெத்தே கிடையாது, கொடூரமான சாவு. கொடூரமான சாவு. இதுக்கு அப்புறம் அப்படியே நீங்கள் போனீங்கன்னா முத்து சரவணன் தமிழகத்தில் வளர்ந்து வந்த ரவுடி. ஒரு 2 மாதம் முன்னாடி என்கவுண்டர் பண்ணாங்கல்ல முத்து சரவணன் கூட நிறைய அதை பற்றி பேசியிருக்கீங்க. அதாவது 12/10/2023 என்கவுண்டர் பண்ணாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10 ரவுடிகளை நான் வரிசைப்படுத்துகிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 10/10/2021 10/10/2021 இந்த ஆட்சி வந்த உடனே மூர்த்தசான்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்தில் ஒரு ரவுடி என்கவுண்டர் பண்ணாங்க 8. அதே 15/10/2021 துரைமுருகன் தூத்துக்குடியில் ஒரு ரவுடி என்கவுண்டர் பண்ணாங்க. அப்புறம் 7/1/2021 செங்கல்பட்டில் மொய்தீன் தினேஷ் 2 பேர் என்கவுண்டர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 16/3/2023 திருநெல்வேலியில் நீராவி முருகன் ஒருத்தனை என்கவுண்டர் பண்ணாங்க. இவனுங்கெல்லாம் ரவுடி. கண்டிப்பாக இவனுங்களால் யாருக்கும் நன்மை நடந்திருக்காது. இவங்களும் வந்து நான் இவங்களை கொலை பண்ணது, என்கவுண்டர் பண்ணது நல்லது தப்புன்ற விஷயத்துக்கே நம்ம போகல. நீங்களும் நானும் ஜட்ஜ்மெண்ட் சொல்லலை, கிளைமேக்ஸ் எப்படி இருந்துச்சுன்றதை மட்டும் சொல்லுவாங்க. ஆமாம், காவல்துறை அவங்கள சுட்டு ஒருத்தனை திருத்துறதுக்கு அவங்கள சுட்டு பிடிக்கணுமா அப்படின்றத கேள்விக்கெல்லாம் நம்ம போகலை. இப்போ அது வேற ஒரு வேற டாபிக். 16ஆம் தேதி 3ஆம் மாதம் நீராவி முருகன் திருநெல்வேலியில் 2023. அதே 8ஆம் மாதம் 2023 1ஆம் தேதி வினோத் என்ற சோட்டா வினோத்தும் செங்கல்பட்டில் ரமேஷ் 2 பேரையும் ஒரே நாள் காலையில் என்கவுண்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 16 செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி 2023 விஸ்வா என்ற குள்ள விஸ்வாவை வந்து ஸ்ரீபெரும்புதூரில் என்கவுண்டர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12/10/2023 திருவள்ளூரில் முத்து சரவணனையும் 12/10/2023 அதே நாள் வந்து சண்டே சதீஷ்னுவாங்க. ஞாயிறு, அந்த திருவள்ளூர் பக்கத்தில் ஞாயிறுன்னு ஒரு ஊர் இருக்குது, அதனால ஒரு சண்டே சதீஷ்ன்ற. இவங்க எல்லாருமே வந்து நொட்டோரியஸ் தான். இவங்க எல்லாருமே சரித்திர பதிவேட்டு குற்றவாளிகள் தான். இப்போ அடுத்து இந்த மதுரை பாலாவா முத்து சரவணனான்னு பார்த்தா முத்து சரவணன் டாப் மோஸ்ட்டில் ரவுடி ஆகிருப்பான். அப்போது காலம் அவனோட கொடுமையாக வளர விடல, கொண்டுருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொம்பன் ஜெகன். அப்போவே நம்ம 25 பேரோட சாவை வந்து இப்போ 25 பேரை உதாரணமாக 25 பேரும் இப்போ நம்ம உதாரணம் சொன்னால் 25. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வட சென்னையில் நித்யான்னு ஒருத்தர். இந்த முத்து சரவணை எப்படி என்கவுண்டர் பண்ணான்? முத்து சரவணன் அவனோட சாவுனா அவன் என்ன பண்ணுறான், பார்த்திபன்னு ஒருத்தரை வந்து கொலை செய்கிறான். இந்த பிபிஜி சங்கர் ஸ்ரீபெரும்புதூரில் அவரை எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க? அவங்க பார்த்திபன் யாருன்னு கேட்டால் பார்த்திபனும் நல்லவர் கிடையாது. அவர் அதிமுகவில் ஒரு போஸ்டிங்கில் இருந்தார், முன்னாடி கட்சிகளில் இருக்கவங்க தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவரும் செம்மர விஷயத்துலையும் பல விஷயங்கள்லையும் அவர் ஈடுபடுறார். அவரும் ஒரு குற்றவாளியில் சிறையில் இருந்தவர் தான். அவர்கிட்ட போயிட்டு முத்து சரவணன் பணம் கேட்குறான், கட்டிங் கேட்குறான். அப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அங்கே வடசென்னையில் இருக்க ஒரு பெரிய ரவுடிக்கிட்ட சொல்கிறாரு. அந்த பெரிய ரவுடி வந்து சொல்கிறாரு, அதெல்லாம் கிடையாது, அவனுக்கெல்லாம் கொடுக்காத, அவன் சின்ன பையன்றார். அப்போ உனக்கு நான் எதுக்கு தரணும்னா, நீயே தப்பு பண்ணி சம்பாதிக்கிற, நான் கேட்டால் தரமாட்டேன்னு சொல்லிட்டு அவரை கொலை பண்ணுறான். அவரை பற்றி என்ன பண்ணுறான், இவன் பணம் கேட்குறாருன்னு சொல்லிட்டு அந்த பார்த்திபன் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு ஆன்லைனில். இதுதான் நீங்கள் கவனிக்கணும். ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. மறுநாள் அதே முத்து சரவணா ஒரு லைனில் வரான், பார்த்திபன் லைனில். என்னண்ணா என்னை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ட போல இருக்குது. இல்லையே பாருனார், வாட்ஸ்அப் பாருனான்றான். இவர் என்ன கம்ப்ளைண்ட் ஆன்லைனில் கொடுத்தாரோ அதே கம்ப்ளைண்ட்டை முத்து சரவணா அவர் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறான். கருப்பாடு உள்ளே வந்துருக்கு. எல்லா ரவுடிக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குங்க. இன்ஃபார்மர் இருக்காங்க, இன்ஃப்ளூயன்ஸு. அது இன்ஃபார்மர்னு வச்சுக்கலாம், எப்படி வேணா இன்ஃப்ளூயன்ஸ். ஒரு தகவலுக்கு இவ்வளோன்னு கூட ஆன்லைனில் அனுப்புகிறான், என்னை பற்றி நீ கம்ப்ளைண்ட் அனுப்பிடுங்க, உடனே அவரை போடுறான். முத்து சரவணனும் காலி ஆகிறான். அவரையும் கொலை பண்ணிட்டான். உன்னை விட்டுச்சா, பாவம் எங்கேயா விட்டுச்சா, நீயும் செத்து போயிட்ட. வட சென்னையில் ஒரு பெரிய கொலையை பண்ணுறானுங்க. இதை அப்படியே மூவ் பண்ணி வந்தீங்கன்னா இப்போ வளர்ந்து வர ரவுடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிடி மணி, காக்காத்தோப்பு பாலாஜி, இவங்க 2 பேரும் ஒரு பிரபல ரவுடியாக இருக்காங்க. ஒரு 6 மாதம் இருக்காங்க. ஆமாம், ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 27 ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் மதுரையிலேருந்து
ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை கொண்டு வந்து நார்த் மெட்ராஸ்க்கு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் டிஜிபி புதிய டிஜிபி வந்ததுக்கப்புறம் ஏடிஜிபியில் வந்து லா அண்ட் ஆர்டரில் அருண் ஐபிஎஸ்ஸை ஃபிக்ஸ். இப்போ இவர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரவுடிகள் ஏன்னு கேட்டால் இந்த காவல்துறையோட 1% அழுத்தத்தின் காரணமாக தான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்த ஒரு பிரச்சனையும் நடுவில் உள்ள வரல. இல்லாட்டி சண்டைனா சட்டை கிளியை தானே செய்யுன்ற மாதிரி தேர்தல்னாவே தகராறு இல்லாமல் எங்கேயாவது இருந்துச்சு, ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இல்லை, அதாவது ரவுடிகள்னால இருந்திருக்கு. ரவுடிகள் கட்சிக்காரங்களுக்கு நடுவில் இது பண்ணியிருப்பாங்க. கட்சிக்காரங்களுக்கு நடுவில் கூட எங்கேயும் இல்லை, பெருசாக எங்கேயும் சொல்கிற மாதிரி எதுவும் கிடையாது. ஏன்டா ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் ஆயிடுச்சு, காவல்துறையை ரொம்ப சிறப்பாக கையாண்டு. இப்போது பெரிய ரவுடி ஆற்காடு சுரேஷ், அவர் ஒரு ஆற்காடு சுரேஷை ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி ஆற்காடு சுரேஷை கோர்ட்டுக்கு போயிட்டு பீச்சில் வந்து அந்த பட்டினம்பாக்கம் சீ ஃபுட் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே சாப்பிட்டுட்டே இருந்திருக்காரு. அதை நான் சொல்லி ஆகணும். சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சாப்பிட்டு கை கழுவ போகிறாரு, அங்கே ஒரு டீம் இறங்கி அவரை போட்டுருது. இது என்ன தாட்னே புரியல. போடுறதுனா சாப்பிட முடியாது கூட போடலாம். இவர் இதுக்கு முன்னாடி இவர் ஏரியாவில் ஒரு பெரிய ரவுடி இருந்தார், சின்னான்னு சொல்லிட்டு. புளியந்தோப்பில் சின்னா ஒரு பெரிய ரவுடி இருந்தார். இவர் என்ன பண்ணிட்டாரு, அவரை ஸ்கெட்ச் போட்டார். அது பல பேர் ஒரு லேடிஸ்க்காக இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னாங்க. இது எல்லாம் தொழில் போட்டி தான் இருக்கும். ஆற்காடு சுரேஷோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா முதல் கொலையெல்லாம் அங்கே ஆற்காடு பக்கத்தில் தன்னோட தங்கச்சியை ஒருத்தன் வந்து இதாக தவறாக ஏதோ பண்ணிட்டான்றதுக்காக அவன் தலையை எடுத்துகிட்டு போய் மரத்து மேலேயே உட்காந்துட்டு இறங்காத நபர். மலை மேலே உட்காந்துக்கிட்டு மைக்கை வச்சு காவல்துறை இறக்க சொல்லி கூப்பிட்டு வந்தவர். கிட்டத்தட்ட 11 குண்டாஸ் இது வரைக்கும் 10-11 குண்டாஸ் அவர் மேலே ஆற்காடு சுரேஷ் மேலே போட்டிருக்குது. ஒரே நேரத்தில் டபுள் மோடர்லாம் பண்ண நபர், பல கொலைகள் செய்தவர். ஒரு 2019 அப்படியே காமாக இருக்கார். 2019 எதுவும் பண்ணுறதில்ல. அப்படி 2020 ஒரு கேஸில் அவர் தூக்கிட்டு போய் ஒரு புது ஆஃபீஸர் வந்தவொடனே கொஞ்சம் தொப்பியாக இருக்கீங்களா வாப்பா உள்ளே போயிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தனக்குன்னு ஒரு கிளப் வச்சுக்கிட்டு, ஒரு சீட்டாடுற கிளப் வச்சுக்கிட்டு அப்படியே நடத்திக்கிட்டு அப்படியே லோக்கல் அப்படியே வந்து இருந்துக்கலாம் அப்படின்றது அப்படியே மெயின்டைன் பண்ணியிருந்தார். விடுமா விடாதுல்ல, அதான் அந்த ரஜினி சொல்லுவார்ல அந்த பேட்டையில், நான் பாட்டு சிவனே இருந்தேன், நீ விட்டுருக்கலாம்ல என்ன, நீ உன் கருமா விடுமான்ற மாதிரி. இதே ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீபெரும்புதூர் கோர்ட்டுக்கு, பூந்தமல்லி கோர்ட்டுக்கு சின்னா வந்து போகிறார். போயிட்டு வந்து பூந்தமல்லியில் ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு இருக்கார். அவர் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு, அவர் சாப்பிட்டு முடித்த உடனே அப்படியே சேர்ந்து ஸ்கெட்சு போட்டு ஆற்காடு சுரேஷ் ஆளுங்க டோட்டலாக சுற்றி சேர்ந்துக்கிட்டு வெட்டி கொண்டு. அதனால தான் இங்கே அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதில் நீங்கள் கவனிக்கணும், அந்த நபர்கள் யாரும் இந்த நபரை வெட்டலை, வேற ஒருத்தன் அவங்களே செஞ்சா கூட சரி, அதை பார்த்து செஞ்சுருக்கான் அப்படின்னு சொல்லலாம். விதி. நீ அங்கே சாப்பிட போனார், கோர்ட்டு முடிச்சுட்டு வந்திருக்கலாம். அவரும் கோர்ட்டு முடிச்சுட்டு அங்கே சாப்பிட போகிறார், நீ காத்திருந்து வெட்டுற. பல வருஷம் பொறுத்து வேற ஒரு டீம் வந்து உன்னை அப்படி காத்திருந்து வச்சு விட்டது. அப்போது கத்தி எடுத்தவனுக்கு கத்தி தான் சாவுன்றது எவர்கிரீன் டைலாக். கரெக்ட் சார். அந்த ருசியாக நல்லா சாப்பிட்டு அது உள்ளே போய் செரிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அப்படியே கொட்டி அந்த வீடியோலாம் யூடியூப்பில் இருந்துச்சு. அப்படியே இருந்துச்சு. இப்போ ஒரு 4 மாதம் அப்படியே ரத்த வெள்ளத்தில். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கூட நான் அவரை பார்க்குறேன் நீதிமன்றத்தில். என்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு தான் போகிறார். நீதிமன்றத்தில் என்கிட்ட பேசிட்டு போகிறாரு. என்கிட்ட உடனே ரொம்ப வாங்க டீ சாப்பிட்லான்றாரு. மற்றபடி என்னன்னு கேட்டேன், அப்படியே கேஜுவலாக எல்லார்ட்டையும் பேசுகிறாரு. பேசிட்டு கிளம்பிடுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ரவுடியாக வளர்ந்து வந்தவர் தான் அரும்பாக்க ராதான்னு சொல்லிட்டு. அரும்பாக்க ராதா வந்து தன்னை பல கேஸில் 5 முறை குண்டாசு பல கேஸில் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தவர். கடைசியாக போலீஸ் பிடிச்சிட்டாங்கன்னு இந்த பெனு, அதாவது சென்னையிலேயே வந்து மலையம்பாக்கத்தில் 2019ஆம் ஆண்டு வந்து ரவுடிங்களை கைதி பண்ணாங்க. ஒரு நாள் நைட்டு தெரியுமா, கத்தியில் கேக் வெட்டி பர்த்டே கொண்டாடின பேபி வந்து பெனு. இந்த பேபி வந்து 73 குற்ற அக்யூஸ்டுங்களை ஒரே இடத்துல பிடிச்சது வந்து அங்கே தான். அந்த இடத்துக்கு வர்றதா யார் இருந்ததுன்னு கேட்டால் ராதா தான் வருது, அரும்பாக்க ராதா. ஆனால் ராதா அந்த இடத்துல தப்பிச்சிட்டான். அப்படிப்பட்ட ராதா 73 பேரை பிடிச்சாங்க. பெனுவும் தப்பிச்சிட்டா. அப்புறம் 2 பேரை சுட்டு பிடிப்போன்னொடனே சுட்டுருவோம் அப்படின்னோடனே பெனு சரண்டர் ஆகிட்டார்.
எங்கேயோ பிடிச்சிட்டாங்க. ராதா வந்து அப்படியே தப்பிச்சுக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் திரும்ப கைது பண்ணாங்க. திரும்ப அவர் வந்து அவர் அரெஸ்ட் பண்ண போலீஸ் கேஸ் கட்சி போட்டாருன்றது காவல்துறையில் தெரிஞ்சிச்சு. இதுக்கு மேலே விடக்கூடாதுன்னு தூக்கிட்டு போய் உள்ளே அடித்து குண்டாஸ் போட்டு அவர் இப்போ லைஃப்பில் இருக்கு. 4 வருஷமாக லைஃப்பில் இருக்கார். லைஃப் சென்டென்ஸ் லைஃப்பில் இருக்கார். ஆனால் முடிஞ்சு அநேகமாக இந்த நேர்காணல் மூலயமா பல செத்த ரவுடியஸ் பற்றி பேசும்போது ஒருத்தர் சாவக்கூடாதுன்றதுக்காகவும் ஒரு வார்த்தையை பேசிடலாம். இப்போ ராதா வந்து வெளியே வந்தார் அப்படின்னா அவரை போடுறதுக்கு ஒரு டீம் இருக்குது. யாருன்னு நம்ம சொல்ல முடியாது, காவல்துறை தான் கண்டுபிடிக்கும். ஏன்டா அவரோட கர்மான்னு ஒன்று இருக்குல்ல. ஒருவேளை காலம் கை கொடுத்துச்சுன்னா நம்மளே அதை பற்றி ஒரு நாள் பேசக்கூடிய சூழ்நிலை வரும். ஏன்னா கத்தி எடுத்தவர்களுக்கு கத்தியில் தான் சாகு. அது சுயநலத்துக்காக எடுத்தாலும் பொதுநலத்துக்காக எடுத்தாலும் குடும்பத்திற்காக எடுத்ததற்கும் கூலிக்காக எடுத்தாலும் எதற்கு எடுத்தாலும் கத்தியில் எடுத்தவனுக்கு கத்தியில் தான் சாவு. எந்த ரவுடிக்கும் இயற்கை மரணம் இல்லை. அதில் ஒரே ஒருத்தரை நான் அப்புறம் சொல்கிறேன்னு சொன்னான் பார்த்தீங்களா, அந்த ஒரு நபரை இப்போ சொல்லிடுறேன். ராஜனா நான் உன மாதிரி பேப்பர் ரவுடி இல்லைன்னு சொல்லு, பேப்பரில் வர ரவுடின்னு அதோட டைலாகுக்கு சொந்தக்காரர் தான் தமிழகத்தில் வீரமணிக்கு ஈக்கலாக. நீங்கள் பாம்பேயில் தான் வேலு நாயக்கரை பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி வார்பாரை கண்ட்ரோலில் வச்சுருந்தார், படத்தில் பார்த்துருப்போம். கரெக்டுங்களா? நாயகன் படத்தில். தமிழகத்தில் சென்னையில் ஆர்பாரை கண்ட்ரோலில் வச்சுருந்த ஒரே ரவுடி சமூக வலைதளத்தில் எங்கேயுமே அவர் ஃபோட்டோவை கண்டுபிடிக்க முடியாது. மாலைக்கன் செல்வம் தான். ஓகே, 4 அடி தான் இருப்பார். ஆள் 4 அடி தான் இருப்பார். அந்த பக்கம் அவர் தான் பெரியவர்னுவாங்க, இந்த பக்கம் இவர் தான். இவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. இந்த இடத்துல நீ வரோம் எல்லா ரவுடியும் கட்ட பஞ்சாயத்து, கஞ்சா, நார்த்து மெட்ராஸில் ரியல் எஸ்டேட்டு, இந்த பக்கம் திருவள்ளூர் காஞ்சிபுரத்தில் ஸ்கிராப் எடுக்கிறது, இந்த பக்கத்தில் கஞ்சா எடுக்கிறது, அப்படி இப்படின்லாம் இருந்துச்சு. இப்போ நம்ம வட சென்னையை குறை சொல்லக்கூடாது. வட சென்னை எங்கேயோ டெவலப் ஆகி எங்கேயோ போயிடுச்சு. ஆனால் அந்த பேர் இருக்குல்ல, அந்த பேருக்கெல்லாம் சொந்தக்காரங்களாம் அந்த மாலைக்கன் செல்வம் தான். ஆர்பரை கண்ட்ரோல் வச்சுருந்தார். ஆர்பார்னா அவரு தான். மாலைக்கன் செல்வம்னா மாலைக்கன் செல்வத்தை பற்றி பேசுறதுக்கே ஒரு பெரிய இன்டர்வியூ வேணும். ஆனால் இதில் நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் மாலைக்கன் பழத்தை பற்றி பதிவு பண்ணுறோம். அதாவது சமூக வலைதளத்தில் கூட கிடைக்காது அவர் ஃபோட்டோ. மாலைக்கன் செல்வம் வரலாற்றில் ஒரு எல்லாரும் வந்து ஸ்டேஷனில் சரண்டர் ஆவாங்க, நீதிமன்றத்தில் சரண்டர் ஆவாங்க, ஒரு ஏசி கீழே சரண்டர் ஆவாங்க. ஒரு சென்னை மாநகர காவல் ஆணையர்கிட்ட நேரடியாக சரண்டரான ஒரு நபர் தான் மாலைக்கன் செல்வம். அந்த காவல் ஆணையரே உள்ளேருந்து ஆஃபீஸ்லேருந்து வெளியே வந்து அந்த கார் பார்க்கிங்கில் வந்து நீ உண்மையாகவே சரண்டர் ஆகிறியான்னு கேட்டு, நடிக்கிறியா, உண்மையாக சரண்டரியா, உன் டீட்டெயிலாம் கொடு, உண்மையில் எத்தனை கேஸ் இருக்குன்னு கேட்டு அவரை அரெஸ்ட் பண்ண நிகழ்வு ஒரு நபர் தான் மாலைக்கன் செல்வம். மாலைக்கன் செல்வத்தை பற்றி விரிவாக பேசிக்கிட்டே போகலாம். அவர் வந்து திருந்தி வாழ்கிறேன்னு சொல்லிட்டு திருந்தி ஃபாஸ்டர் ஆகி ஒரு பைபிளை எடுத்துகிட்டு, அவருக்கு பைபிள் மேலே நாட்டமாக இருக்கும், இல்லை அவரை சார்ந்தவர்கள் அந்த மாதிரி அவரை அரவணைச்சிட்டாங்களான்னா, அவர் வந்து அதே சிஜி சொக்கலிங்கம் கிராமணி ஸ்ட்ரீட்டில் வந்து திரௌபதி அம்மன் கோயிலுக்கு தீ மிதித்தவர் தான், பால் குடம் எடுத்திருக்கவர் தான், காப்பு கட்டிக்கிட்டு மஞ்சள் வேஷ்டி கட்டிக்கிட்டு சுற்றினவர் தான், எங்கெங்கே சித்தர்களில் சமாதியில் இருக்க அங்கெல்லாம் போனவர் தான், வருடந்தோறும் வேளாங்கண்ணிக்கு போகிறவர் தான். இப்படியெல்லாம் இருந்த நபர் ஒரு பாதிரியாராக மாறி பைபிள் பற்றி பேசிக்கிட்டு உண்மையாகவே திருந்தி மாறி நீரிழிவு நோய் அதிகமாகி கடைசியில் இறந்து போன நபர் தான். இயற்கை மரணம் வேற. நான் சொல்கிறது வந்து சும்மா பேப்பர் ரவுடி இல்லை, பேப்பரில் வந்த ரவுடி. இன்றைக்கி இவனுங்கெல்லாம் சொல்லலாம் ஆர்பாரை எந்த ரவுடியாக கண்ட்ரோல் வைக்க முடியுமா? ஆர்பார் ஒரு டைமில் கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா அந்த டைமில் அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் இனி எவனோ ரவுடின்னு வர முடியாது. அவர் உண்மையாக திருந்தி வாழ்ந்தார். நீங்கள் காவல்துறையோட என்கவுண்டருக்கு பயந்து திருந்தி வாழ்கிறேன்ட்டு சமூக வலைத்தில் வீடியோ போடுறதுலாம் இல்லை, அவர் திருந்தி வாழ்ந்துட்டார். ரீல்ஸு ஷார்ட்ஸ்லாம் போட்டு சும்மா அப்படியே பேர். ஆமாம், இப்போ ஒவ்வொரு ரவுடியும் தனக்குன்னு ஒரு வலைதளம் வச்சுக்கிட்டு தனக்குன்னு ஒரு யூடியூப் வச்சிருக்கு. உடனே டக்குன்னு போட்டு அவங்க ஆளுங்க அண்ணன் வராரு அண்ணன் கமெண்ட்லாம் போய் பாருங்க சார். குட்டி பசங்க சார், அண்ணா நீ மாஸ்னா அண்ணா உன்ன மாதிரி தானா நானும் வரணும் அப்படின்னு போட்டு. இப்போ நம்மளுக்கு கீழே இப்போ நம்ம பேசுகிறோம்ல, இப்போ நம்மளுக்கு கீழே போடுவானுங்க போகிறேன், டேய் நீ என்னடா போடுற, எங்கள் அண்ணன் தாண்டா டாப்பு, மற்ற உங்கள் அண்ணன் நீ சொல்கிற அண்ணன் டூப்புடான்னு போடுவாங்க. டேய் நாங்கள் உங்கள் அண்ணன் பெரியவர் அவர் அண்ணன் பெரியவர்னு சொல்லலடா. எல்லா அண்ணனுக்கும் கிளைமேக்ஸு ஒன்று இப்படி இல்லை இப்படி தான் இருக்குன்றத இதை வந்து அவங்க புரிஞ்சுக்கணும். உட்கருத்து என்ன,
கேட்கும் போது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கு. பட் அவங்க சாகும்போது துடிச்சு செத்தாரு ஆற்காடு அந்த வீடியோவில் பார்க்கும்போது அப்படியே துடிக்குது கொஞ்சம் நேரம் அந்த உடம்பு. ஆற்காடு சுரேஷ் துடிக்குது கொஞ்சம் நேரம் அந்த உடம்பு. அப்போ சார் இந்த இது மட்டும் சார் இப்போ அந்த முடிக்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக ஷார்ட்டாக ஒரே ஒரு விஷயம் சார், இந்த நம்மளோட இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி தான் சார். இந்த நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறையா, இந்த செத்து போனவன், இந்த கொலையில் செத்து போனவன், பழியில் செத்து போனவன் எல்லாமே இந்த சினிமாவில் வரா மாதிரி டே போடுங்கடா அப்படின்லாம் அவனை சொல்லிக்க மாட்டான்ல, என்னை விட்டுருங்கன்னு சொல்லி பயந்து ஓடி இருப்பானுங்க, கெஞ்சி இருப்பானுங்க, கதறி இருப்பானுங்க, துடிச்சு போய் தான் செத்துருப்பானுங்கல்ல சார். பொல்லாதவன் படத்தில் கடைசியாக வந்து ஒரு பொல்லாதவன்றதே வந்து நம்ம மாலைக்கன் செல்வத்தோட ஸ்டோரி தான். ஓகே, இந்த கிஷோர் இந்த செல்வம்ன்றது அவர் தான். பட் அந்த மாதிரிலாம் மாலைக்கன் செல்வம் பண்ணாரான்றதெல்லாம் தெரியாது. கடைசியாக எல்லாரும் சுற்று போட்டாங்கன்னு தன்னை தம்பியை காப்பாற்றுறது, கத்தியை எடுத்துகிட்டு வந்து நிற்கிறது, வாங்க வெட்டுங்க, சண்டை செய்யலான்ற ரவுடிங்கெல்லாம் யாரும் இல்லைல்ல. சண்டை செய்யலான்ற ரவுடி யாரும் கிடையாதுல்ல. எல்லாம் மறைஞ்சிருக்கும் போது, தூங்கும் போது, சாப்பிடும் போது, ஓடும் போது, வண்டியில் போது பின்னாடி வெட்டுறவங்க தானே. எல்லாம் நெஞ்சை கொடுத்து சுட்டுங்கடா, வாங்கடா வெட்டி சண்டை செய்யலான்ற ரவுடிலாம் யாரும் கிடையாது. எல்லாம் ஆயுதத்தை நம்பி இருக்கவங்க, ஆளுங்களையும் ஆயுதத்தையும் ஆளுங்களையும். இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாக்ஸர் வடிவேல் அவர்லாம் தன்னை வந்து பாக்ஸிங்கை வச்சு அதை வச்சு அப்போ 7 ஜிம்மி எலும்புலாம் உடம்பை வச்சுக்கிட்டு அப்படியே தீனா படத்தில் இப்படி கூட வருவாங்களே, அந்த மாதிரி ஆள் அவரை நம்மலாம் சின்ன வயசுலேருந்து அவரை நான் பார்த்துருக்கேன். நான் சின்ன வயசில் ஜிம்மி எலும்பை பார்த்துருக்கேன். எந்த சம்பவங்கள்லாம் பெருசாக அதெல்லாம் பஞ்சாயத்து தான் வச்சு. ஆனால் இந்த விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணும். இந்த செத்துப்போன ரவுடிகளோட எல்லா குடும்பமும் ஏழ்மை நிலையில், பிள்ளைகள் படிப்புக்கு காசு இல்லாமல் அந்த ஊரை காலி போய்து வேறு ஊரில் காவல்துறையோட தொல்லை தாங்க முடியாமல் அந்த ஊரில் அவங்களுக்கு ஏற்பட்ட கெட்ட பேர் அவப்பேர் சாப்பிடாம எந்த ரவுடி தன் கணவர் எங்கே மிச்சம் வச்சுட்டு போயிருக்காரு அது வந்து நம்ம பிள்ளைகளை கொண்டுட போதுன்ற ஒவ்வொரு ரவுடி குடும்பமும் ஊராக சுற்றி சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வீட்டு வேலை செய்து ஒருத்தங்கெல்லாம் அந்த ரோட் தூய்மை பணியாளராக வேலை செய்கிறாங்க. ஒருத்தங்க பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க என்னை கூப்பிட்டு கேட்குறாங்க, நீங்கள் ஒருத்தர் வீடியோ பேசுனீங்களே அவர் மனைவி தான் நானுன்றாங்க. கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு கண்ணில் ரத்தமே வந்திருக்கும் போல இருக்குது. என்ன மக்கா சொல்கிறீங்கன்ற அவங்க ஃபோட்டோலாம் காட்டுறாங்க. இந்த வீடியோ எனக்கு வந்துச்சு. ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான் இன்றைக்கி எல்லாருக்கிட்டையும் இருக்கு. அதனால் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருப்பாங்களா தூய்மை பணியாளர்னால் எல்லாருக்கிட்டையும் ஆண்ட்ராய்ட் ஃபோன் காட்டுறாங்க. இதை பார்த்தேன்ப்பா நான். அவன் எங்களை கொண்டு வந்து இன்றைக்கி ரோடு பேருக்க விட்டுட்டு போயிட்டான்ப்பா. அவன் பிள்ளைக்காக வாழலை, அம்மாக்காக வாழலை, அப்பாக்காக வாழலை, கட்டின மனைவிக்காக வாழலை. அவன் என்ன பேர் எடுத்துகிட்டு போயிட்டான். எங்கள் ஏரியாவில் அவன் பேரை சொல்லிவிட்டு 10 பேர் படத்தரப்பு எடுத்துகிட்டு வருஷம் சாப்பாடு போடுறானுங்க. என் குழந்தைக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட முடியலன்னு. அதனால தான்டா உங்களுக்கும் இதுதான் கிளைமேக்ஸ். அதனால் ரவுடிகளோட கிளைமேக்ஸு கொடூரமாக இருக்கும். கரெக்ட் சார். அதாவது நீங்கள் சொல்கிற இன்னும் ஒரு சின்ன விஷயம் ஆட் பண்ணி மட்டும் முடிச்சுக்கிறேன். அவனுங்க மட்டும் கதறி கெஞ்சி வெட்டுப்பட்டு சாக மாட்டானுங்க, பரம்பரையே நாசம் பண்ணுவானுங்க அப்படிங்கிறது தான் அவங்க குடும்பத்தில். இப்போ அவன் ஒரு ரவுடினா அவங்க ரவுடி சகோதரி யாருன்னா கல்யாணம் பண்ணுவாங்களா? எதுவுமே இருக்காது. எதுவுமே குடும்பமே போயிடும். அவ்வளோதான். ஒருத்தர் சரியில்லைனா குடும்பமே போயிடும். அதாவது நம்ம மாலைக்கன் செல்வம்னு ஒருத்தரை பற்றி பேசும்போது என்ன சொன்னேன், அவர் வந்து கழுவுத்து நிற்கிறார் கமிஷனரேட்டில். அப்போல்லாம் நான் அப்ரண்டிஸாக போய் நிற்கிறேன். அப்போ வெளியே வர யாரோ ரவுடி வந்திருக்காங்களா, நான் கண்கூட பார்த்தது 2007 அப்படியே யாரோ ரவுடி வந்திருக்காரான்னு தேடும்போது பார்த்தா அப்போ நாஞ்சில் குமரன் பழைய கமிஷனர் ஆஃபீஸ். அப்போ எல்லாம் ஓடிறாங்க. அப்போ நிறைய பேர் ரிப்போர்ட்றாங்க. நம்ம சும்மா தர்மாக்கோலை தூக்கிட்டு உயர தூக்கிட்டு போகிறோம். போய் தேடி பார்க்குறோம், ஒரு மரத்தை பிடிச்சிட்டு நிற்கிறார். ஒரு லப்பர் செருப்பு, ஒரு காக்கி பேண்ட், ஒரு ப்ளூ ஷர்ட் போட்டு. இவர் தான் ரவுடியா நம்ம அன்னைக்கு ஈவினிங் பேப்பர் ஃபுல்லாக ஹெட்லைன் அதுதான். ரவுடி பிரபல ரவுடி, சென்னை உலுக்கிய பிரபல ரவுடி மாலைக்கன் செல்வம் சென்னை காவல் ஆணையர் சரணடைந்தார். திருந்தணும்னா திருந்திடணும். திருந்துற மாதிரி காவல்துறைக்கு திருந்துற மாதிரி பாசாங்க காட்டிட்டு என்கவுண்டர் வரும்போதே காவல்துறைன்னு இதுக்கு வந்து ஒன்று நீங்களாம், அதாவது நெருப்பு இல்லாமல் புகையாது. இப்போ நான் சொன்ன மாதிரி பார்த்திபன் முத்துசரவணன் பேரில் கொடுத்த கம்ப்ளைண்ட்டு முத்துசரவணன் ஃபோனில் இருந்தே பார்த்திபனுக்கு போகுதுன்னா அப்போ காவல்துறையில் எவ்வளோ பேர் இருக்கான், எவ்வளோ ஓட்டைங்க இருக்குது. ஆமாம், யுஎன்ஐன்னு ஒன்று இருக்குது. அதாவது யூனிட்னு அதுக்கு ஒரு நல்ல பேர். சடனாக இப்போ 45,000 ரவுடிகள் இருக்காங்க, சரித்திர பதிவேட்டு குற்றவாளிகள். இந்த 45,000 ரவுடிகளில் ஒரு காவல் நிலையத்துக்கும் இப்போ சென்னையில் 144 காவல் நிலையம் இருக்கா, 145 காவல் நிலையம் இருக்கா. இந்த 145 காவல் நிலையத்தில் ஒவ்வொன்றத்துலேயும் சரித்திர பதிவேட்டு குற்றவாளி ஒரு 15 பேர் இருக்காங்க. அப்போது அந்த 10 காவல் நிலையத்தை சுற்றி இருக்க ஒரு 5 காவல் நிலையத்தை சேர்ந்து A+ ஒருத்தங்க இருப்பாங்க, A++ ரவுடி ஒருத்தங்க இருப்பாங்க, அதில் B ஒருத்தங்க இருப்பாங்க. இப்படிலாம் கணக்கு பண்ணால் 45,000 ரவுடிகள் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் எப்படி கிளைமேக்ஸ் இருக்குன்றீங்க? எல்லாமே கொடூரமாக தான். அதனால்
இது எந்த ரவுடியும் பிரபலப்படுத்திக்கிறதுக்காக இந்த நேர்காணல் பேசல. இது வந்து ஒரு அவேர்னஸுக்காக. இதை பார்த்து 1% அனலைஸ் பண்ணிட்டாங்கன்னா போதும். எவ்வளோ பெரிய குடிகாரனும் நீங்கள் எவ்வளோ பெரிய கஞ்சா அடிக்கிறவனுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தன்னோட செல்ஃப் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவனால் அதில் திருந்த முடியுமே தவிர யாருனாலையும் திருந்ததுக்கு முடியாது. ஏற்றுக்கலாம் சார். இப்போது என்னென்னா வந்து இதை பற்றி பேசுனதுக்கு என்ன ரீசன் நீங்கள் சொல்லிட்டீங்க, அதெல்லாம் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஜாலியாக அதை சம்பாரிச்சோமா, வேலைக்கு போனோமா, பிடிச்சதை வந்து வாங்கி போட்டுக்கணுமா, சாப்பிட்டோமா, குடும்பத்தோடு இருந்தோமா, அதுதான் வந்து பீஸ்ஃபுல்லான விஷயம். அடுத்து ஒவ்வொரு மாவட்டங்களில் எத்தனை ரவுடிகள் இறந்துருக்காங்க, எப்படி இறந்தாங்கன்றது நெக்ஸ்ட் சாப்டரில் அடுத்து நெக்ஸ்ட் சாப்டரில் நம்ம நிச்சயமாக பேசி இது ஒரு அவேர்னஸாக வந்து தொடர்ந்து கொண்டு போகலாம். மிக்க நன்றி சார். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி வந்து நிறைய பாயிண்ட்ஸோட என்னென்னைக்கு எப்போ நடந்தது, யாருக்கு நடந்தது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து இது ஒரு சீரியஸாக பண்ணுறதுக்கு நான் ஆவலாக காத்துட்ருக்கேன். நன்றி. நன்றி பிரதர்.